அவர்களுடைய சீரிய திட்டங்களினால் அண்மையில் கூட வெளிவந்த நீங்கள் ஒரு ஆய்வறிக்கையை பார்த்திருப்பீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு தான் இந்திய துணைக்கண்டத்தில் முதல் இடத்தில் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம் பார்க்கலாம். நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய வாய்ப்பு. அதன் நீட்சியாகத்தான் இப்போதும் பள்ளி கல்வித்துறையின் மூலமாக பள்ளி கட்டிடங்கள் கட்டமைப்புகள் ஏற்படுத்துகிற பணி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு சுமார் 11.5 கோடி ரூபாய்க்கான பள்ளி கட்டிடங்கள் திறப்பு விழா, அதேபோன்று பள்ளி கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் இப்போது தொடங்கி வைத்திருக்கிறோம். இது மேலும் மேலும் கல்வியில் நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு உன்னத நிலைக்கு கொண்டு வருகின்ற ஒரு மிக மகத்தான பணியாக இது பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கே தமிழ்நாடு கல்வியில் வழிகாட்டுகிறது என்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை. கனிம வளக்கடத்தல் கனிம வளத்தை பொறுத்தவரை பிஜேபியினுடைய கபட நாடகம், நாம் தமிழுடைய கபட நாடகத்தை மக்கள் மத்தியில் விளக்குவதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தொடக்கம் முதல் கடைசி வரை குற்றம் இழைத்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் பிஜேபி. ஏன்னா இந்த மாவட்டம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது ஒரு எக்கோ சென்சிட்டிவ் சோன், நம்முடைய சூழியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி என்று அறிவிக்கப்பட்டு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு இங்கு எந்த விதமான குவாரிகளும் அமைக்கக்கூடாது என்ற சட்டம் நடைமுறையில் இருந்தது. அந்த சட்டத்தை 2020 அதிமுக அரசும் ஒன்றிய பாஜக அரசுமாக சேர்ந்து அந்த 10 கிலோமீட்டர் என்பதை 0 to 3 என்று ஆக்கியதன் விளைவுதான் இன்றைக்கு புதிய குவாரிகள் என்று வந்திருக்க காரணம். இதை தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ளுங்கள். இதில் எந்த விதமான புதிய காரியங்களும் இல்லை. இதுக்கான ரெக்கார்ட்ஸோடு நான் பேசுகிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த வாழை விட்டுட்டு தும்ப பிடிக்க மாதிரி தங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை சொல்வதற்கு திராணி இல்லாமல் இப்போது ஒன்றிய அரசு ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலத்திற்கு கனிமவளம் கொண்டு செல்வதை ஒன்றிய அரசினுடைய சட்டம் அனுமதிக்கிறாங்க. அதை பேசுவதற்கு ராதாகிருஷ்ணன் தைரியம் இருக்கா? ஏன் தைரியம் இல்லை? ஏன் அந்த நாம் தமிழர் தைரியம் இல்லையா? அதை பற்றி பேசுகிறேன். மூன்றாவது பிரச்சனை, அதையும் மீறி நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அரசு அதிகனகர வாகனங்களில் போகிற வண்டிகள் விபத்துக்களை ஏற்படுத்தி மக்கள் உயிர்களை கொல்லுகிறதன்னு சொல்லி அவற்றை தடை செய்து உத்தரவு பிறப்பித்தார். அந்த தடைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதித்தது. அதை நம்ம அப்பீல் பண்ணோம். டபுள் பெஞ்சில் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அதை திரும்ப ஒரு சிங்கிள் பெஞ்சு தடை செய்கிறது. அதை எதிர்த்து பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள், தைரியம் இல்லாதவர்கள், அல்லது நீதிமன்றத்தில் அணுக முடியாதவர்கள் தங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அழுக்கை மறைத்துவிட்டு இன்றைக்கி பொய்யாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது ஒன்றும் யாரும் பார்க்கல, பிசுபிசுத்து போன போராட்டம் தான். பொதுமக்கள் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக அரசு இதில் மிக உறுதியாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இங்கிருந்து கனிம வளங்களை கேரளாவுக்கு எடுத்து செல்வதற்கோ அல்லது அதிகனகர வாங்கலை கொண்டு செல்வதற்கு அந்த அரசு அனுமதிப்பதில்லை என்பதில் மிக உறுதியாக இருக்கிறது. எனவே தான் இப்போ கூட 15 ஸ்குவாடு போட்டிருக்கு. 15 ஸ்குவாடு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு நம்ம ஃபைன் போட்டிருக்கோம். எல்லா டீமும் முடுக்கி விட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் இதை சில குவாரி ஓனர்களும் லாரி ஓனர்களும் இதை இதுவரை ஒரு கேவலமான உழைப்பு இல்லை, அதை செய்யக்கூடிய நிலைமை நமக்கு வந்ததற்காக நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். 15 டீம் இப்போ களத்தில் இருக்குது. நம்முடைய மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவருடைய நேரடி மேற்பார்வையில் தான் இந்த வயலேஷன்ஸை நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர்களுக்கு தைரியம் இருந்தால் நீதிமன்றத்தை போய் கேள்வி கேட்கட்டு, இல்லாட்டி ஒன்றிய அரசில் போய் அந்த ஏற்கனவே இருந்தது போன்ற நடைமுறையை கொண்டு வர முடியுமான்னு கேட்க சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தருமா என்பதை கேளுங்க. பால் வியாபாரி அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு மேல என்ன பிரச்சனை? பால் வியாபாரின்னு சொன்னாரு, அவர் மாதிரி தோல் வியாபாரின்னு சொல்லல. இல்லை, தமிழகம் முழுவதும் அதிமுக சீர்கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு விரும்புறாங்க, அதை கண்டிப்பா செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு பிடிவாதத்தின் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து போராட்டங்கள் பல நடந்துட்டு இருக்கு. நேற்றைக்கு ஒன்றிய அரசின் சார்பில் பாராளுமன்றத்திலிருந்து நம்முடைய அன்புக்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் பேசியிருக்கிறார்.
நான் இன்னைக்கு காலையில் அந்த செய்தி அந்த பேச்சை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த அம்மா வந்து அவர்கள் பழங்குடியினத்தை சார்ந்து என்ற ஒரே காரணத்திற்காக பாராளுமன்றத்தின் புதிய கட்டிட திறப்பலாக்கு அவர்களை அழைக்கவில்லை. ராமர் கோயிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அவர்களை அழைக்கவில்லை. இவ்வளவு ஏளனங்களையும் சந்தித்த அந்த பெண்மணி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் பல நாடாளுமன்றத்தில் நம்முடைய ஜனாதிபதிகள் ஆற்றிய உரையை நீங்கள் பாருங்கள், எதுவுமே அதில் இல்லை. இன்னைக்கு வந்து சிஏ ஆதரித்து ஆர்டிகல் 370 எடுத்ததை ஆதரித்து அதே போன்று மோடி அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பூசி மழுப்பி ஒரு சிறிய பேச்சை கொடுத்துருக்காரு. எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார், இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீதோ மதசார்பற்ற தன்மையின் மீதோ அனைவரும் சமம் என்ற தத்துவத்தின் மீதோ இந்த ஒன்றிய அரசு கை வைக்க நினைத்தால் எந்த சூழ்நிலையும் திமுக அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கிறார். அதை அறுதியிட்டு சிஏ பிரச்சனையை பற்றி அவர் தெளிவாக பேசுகிறார். அதுதான் மாநிலத்துடைய நிலைப்பாடு. இந்த மாநிலத்தில் ஜாதி மத வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஜனநாயக விரோத செயல்களையும் இந்த அரசு எந்தும் ஏற்றுக்கொள்ளாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஏ சட்டத்துக்கு வந்து நாங்கள் வந்து சிறுபான்மையினரோடு நாங்கள் வந்து துணை நிற்போம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு. சிஎம்மாக இருக்கக்கூடிய டைமில் தான் நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு, நிறைய அடக்குமுறைகளும் இருந்துச்சு. இப்போ இப்படி சொல்கிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவர் பாவம் இப்போ வயல்லையே கால் வரப்பில் கால்னு இருக்காது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு கால் வயலில் ஒரு கால் வரப்பில். அவருக்கு எந்த முடிவும் அவருக்கு ஸ்டாண்ட் எடுக்குது. இங்கே ரெண்டாவது அதிமுக வந்து ஒரு கொள்கை ரீதியிலான கட்சி அல்ல. அவர்களுக்கு கொள்கைக்கு சம்மந்தம். கொள்கை என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒன்று. தலைமை மாறினா கூட அது அவங்களுக்கு இல்லை. அதில் ஒருக்கா கரசேவை ஆதரிக்கணும்னு சொல்லுவாங்க, ஒருக்கா சிஏஏ கண்டுக்கிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து வாக்குக்காக இப்படி ஒன்று பேசுவாங்க. அது நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக ஆர்ப்பாட்டம் நடந்தது, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சந்தேகம் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக ஆர்ப்பாட்டம் நடக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு விமர்சனம் வந்து அந்த உரிமை கூட நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? அவங்க ரெண்டு போராட்டமாக எனக்கு இப்படியா நீங்கள் வந்து அவங்க இருக்க இடமே தெரியல. அவங்க அப்படியாவது அவங்களை காட்ட கிடைக்கிற வாய்ப்பு